அன்பானவர்களே, நான் சொல்ல வர்றது குர்ஆனுடைய மனப்பாடம் என்பது இதயத்துக்குள்ள குர்ஆனை ஏற்றுறதுங்கிறது நம்முடைய சொந்த முயற்சியில. அவங்க அத்தா ஓத வச்சாரு அப்சர்வ் ஆயிட்டான், பையன் முயற்சி பண்ணா அப்சர்வ் ஆயிட்டான், இதெல்லாம் இருக்கு உண்மை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ரப்பு நாட வேண்டும், இந்த உள்ளங்களுக்கெல்லாம் குர்ஆனை உள்ளே வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து ஹாஃபிதுகளை உருவாக்கினான். இது எல்லாமே அப்படி உருவாக்கினது தான். அது இன்னைக்கு உள்ள காலத்துல மொபைல் போனை வச்சுட்டு இருக்கிற பசங்க அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆப்சா ஆகுறாங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கும் நாங்கெல்லாம் மதரசாக்கள்ல மொபைல் வச்சிருந்தா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருவோம். மொபைல் இருந்தா, நான் எங்க மதரசால சட்டம் சொல்றேன், இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு போயிடணும். அதை ஒன்ன வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லா மனப்பாடமும் அடி வாங்குது. ஹாஃபிதுகள் அதையெல்லாம் தான் மொபைலுடைய உலகத்தில் இந்த மாதிரி பயங்கரமா சோசியல் மீடியா பரவி இருக்கிற ஒரு நேரத்தில் இவர்கள் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் என்பது பெரிய விஷயம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற மாதிரி வீடு வீடுக்கு ஆப்சா வரணும். ஆம்பளைக்கு ஆப்சா வரல, பொம்பளைக்கு ஆப்சாவெல்லாம் வரணும். பெண் ஆபீஸ்கள் ஜங்ஷன்ல போன தடவை பட்டமெல்லாம் கொடுத்தோம். இந்த தடவை கொடுத்தீங்களோ? 2 பேர் பெண் ஹாஃபிதுகள், எக்கச்சக்கமான பெண் ஹாஃபிதுகள் நிறைய நாடுகள்ல, குறிப்பா மலேசியா, இந்தோனேஷியா, இந்த விஷயத்துல அரபு நாடுகளை விட லிஸ்ட்ல ஹை லிஸ்ட்ல இருக்காங்க. எக்கச்சக்கமான பெண் ஹாஃபிஸ்கள். பொண்ணு பாக்குறப்பவே ஹாஃபிஸாவா பாக்குறாங்க. இங்க இன்னும் நம்ம நாட்டில் அப்படி வரல, சில ஊர்கள் எல்லாம் இருக்கு. காயல்பட்டினம் மாதிரி ஊர், இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் நிறைய. அங்க காயல்பட்டினத்துல எல்லாம் சில அஜத்துமாருக்கு தொழு வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. என்னன்னா தப்பு வந்துச்சுன்னா பின்னாடி கடைசியில் ஏதாவது பொம்பளை எடுத்து கொடுத்தாலும் எடுத்து கொடுத்துரும். ஆம்பளைக்கு எடுத்து கொடுத்தாவே ஒரு மாதிரி இருக்குது. அங்கிருந்து வந்துச்சுன்னா ஆமாங்க, வயசானவங்களாம் நிறைய பேர் ஆபிசாங்க. சும்மா நேரத்துக்கு நேரம் அதுக்கு பாட்டில் குரான் ஓதிட்டே இருக்கும் போல தெரியுது. உலமாக்கள் வேடிக்கையா சொல்லுவாங்க, அந்த ஊர்ல இந்த பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி சந்து சந்தா இருக்கும், தொண்டும்பாங்க. சந்து சந்தா மீன் விற்கிற மாதிரி எறா வித்துட்டு போவாங்க. கடற்கரை ஓரம் இல்லாது அது ஒரு பொம்பளை மீன்காரி எறா எறா அப்படின்னு சத்தம் போட்டே போகுமா. உள்ள இருந்து கிளவி கேட்குமா, கயிற ஏறாவா ஷர்ற ஏறாவா அப்படின்னா நல்ல ஏறாவா கெட்ட ஏறாவான்னு கேட்குது. அதுக்கு ஒரு ஆயத்தை வேற சொல்லுது. நிறைய ஹாஃபிஸ்கள் இந்த மேலப்பாளையத்தில். எங்களுக்கு தாவூதியாவில் எம்மு ஹசரத் உஸ்தாது நபரல்லாஹு மர்கதஹு, அல்லாஹ் அவங்க கபரை ஒளிவாக்குவானாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்க ஊர்ல மேலப்பாளையத்தில் வீட்டுக்கு வீடு ஆஃபிஸாமாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, பகி கொண்டு போறப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்க ஊர்ல இறங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிருக்காரு போல தெரியுது அப்படின்னு. ஹசரத் அந்த ஊர் தான். அன்பானவர்களே, இந்த மாதிரி நிறைய ஹாஃபிதுகள் நிறைய ஊர்ல இருக்கிறத பெருமையாக கருத வேண்டும். இன்னைக்கு அந்த நாடுகள் எல்லாம் அப்படி இருக்கு. அல்லாஹ் ஏற்படுத்திய பெரிய பாக்கியம் என்னன்னா, இந்த உம்மத்துல மாத்திரம்தான் குர்ஆனை கோடிக்கணக்கான பேர் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பேர். தௌராத்தினுடைய மொத்த ஆஃபிஸா 4 பேர் தான் உலகத்துல. மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உட்பட 4 பேர் தான் தௌராத்தை முழுசா அட்டை டு அட்டை ஹாஃபிஸாவானவங்க. இஞ்சிலி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தவிர வேற யாருக்குமே தெரியாது முழுசா. ஜபூர் அப்படித்தான். ஜபூர் என்பது முழுக்க முழுக்க கவிதை தொகுப்பு, அது உரைநடை அல்ல. அந்த கவிதையை முழுசா மனப்பாடமா பாடுறதுக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் தெரியும். அது அவ்வளவு அழகாக அவர்கள் அந்த கவிதைகளை பாடுவார்கள். அவர்களுடைய குரலும் தொனியும் இசை நயமும் அவ்வளவு லயிக்கத்தக்கது. அப்ப 3 வேதத்தை முழுமையாக மனனம் செய்தவர்கள் உலகத்தில் இல்லை என்கிற போது அல்லாஹ் இதை மாத்திரம்தான் சிறுசிலிருந்து பெருசு வரை, பிஞ்சிலிருந்து பெருசு வரை, 7-8 வயசுல இருந்து 80 வயசு வரை எல்லோரையும் ஹாஃபிதுகளாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரே ஒரு செய்தி தான் இன்னைக்கு நம்ம குர்ஆன்ல இருக்கு இல்லையா? எனக்கு முன்னாடி எல்லா உலமாக்களும் ஓதனாங்க இல்லையா? இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம். இந்த வசனம் அந்த 3 வேதத்திலும் இல்லை. அந்த 3 வேதத்திலையும் இந்த வாக்கியம் இல்லை. நானே பாதுகாப்பேன்னு குர்ஆனில் மட்டும் அந்த வாக்குறுதி இருக்கிறது. நான் பாதுகாப்பேன். எப்படி பாதுகாப்பேன்? இதோ இவர்கள் மூலம் பாதுகாப்பேன். உலகம் முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான ஹாஃபிதுகளின் மூலமாக அல்லாஹ் திருக்குர்ஆனை பாதுகாக்கிறார்.
அதனால இந்த மொபைல் போனை எல்லாம் கொஞ்சம் புடுங்கி வச்சுட்டு வீட்டுல மனப்பாடம் பண்ண வச்சா அழகா மனப்பாடம் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய ஆன்லைன் ஹிப்ஸ் கிளாஸுகள், நேரடியா ஹிப்ஸ் வகுப்புகள், மஹல்லா தோறும் ஹிப்ஸ் மதரசாக்கள். முதல்ல எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, எல்லா மஹல்லாலையும் இப்ப ஆங்காங்க ஹிப்ஸ் மதரசாக்கள். வருத்தமாக இருக்கிறது, அடுத்தடுத்த காலங்கள்ல மனப்பாடம் எல்லாம் எப்படி ஆகுமோன்னு. இன்னைக்கு உள்ள குழந்தைகள்கிட்ட நிறைய பிரச்சனைகள். குறிப்பா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா மெமரி இஷ்யூஸ் இருக்கு. இன்னைக்கு மெமரி இஷ்யூஸ் எதா இருந்தாலும் மனப்பாடத்தில் இருக்க மாட்டேங்குது. இந்த மெமரி இஷ்யூ குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் தான். எதையாவது ஒன்று 2 வரி சொல்றதுக்கு முன்னாடி மொபைல் எடுத்து இப்படின்றான். என்னன்னா அந்த 2 வரியும் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. இந்த பல போன மொபைல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட இவ்ஸ் பூரா போயிருச்சு. ஏதோ 4 ஜாமானம் தாங்க மனைவி எழுதி தருது. கத்திரிக்காய் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, இது 1/2 கிலோ, அங்கே ஒரு போட்டா எடுத்துட வேண்டியது. நேராக கடையில் போய் இது கொடு. அங்கே சமயத்தில் சொல்லி விட்டாங்கன்னு வைங்களேன், எந்த அளவுக்கு மெமரி இஷ்யூ ஆயிடுச்சுன்னா அங்கே நின்று வீட்டுக்கு போகணும். ஆமாம் கத்திரிக்காய் அப்புறம் அப்படின்னா அங்கிருந்து சொல்லு. இதனால தான் என்னன்னா 2 வரியும் போட்டோ எடுத்துக்கிறான். ஏதாவது அதற்கு அனுபவமான்னு கேட்கிறார். எந்த மேடையிலயா இருந்தாலும் எப்படியாவது வாரிடுவார் என்னைய. ஒன்னும் வரலன்னு நினைச்சேன். அன்பானவர்களே, சுத்தமா மெமரி இஷ்யூ ஆகிவிட்டது. 4 ஜாமானத்தை கூட நினைவில் வைத்துக் கொள்வதற்கு முடியல. எல்லாம் ஞாபக மறதி போயிருச்சு. இங்க யார்கிட்டயாவது வைஃப் நம்பர் கேளுங்களேன் என்னன்னு, இதை பார்த்து சொல்றேன் பேர், அது கூட ஞாபகத்துல இல்ல. இனி எங்க 6000 சில்லற வசனங்களை பூரா உள்ள ஏத்தனா எவ்வளவு பெரிய விஷயம். இந்த மொபைல் போன் வருகைகளுக்கு பின்னால ரொம்ப பலத்த அடிவாங்கி இருக்கிறது சமூகம், குறிப்பாக இள வயசுக்காரங்க. இந்த ஒரு இடைவெளி அவர்களாகவே ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு இடைவெளி, சோசியல் ஐசோலேஷன் சொல்றோம்ல சமூகத்தில். அதாவது இன்னைக்கு இந்த வயசுல உள்ள 6th 7th தான் படிக்குது நம்ம வீட்டில் உள்ள வாண்டுகள் சின்னதெல்லாம். சொந்தக்காரங்க வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, 2 நாள் இருக்கும், 2 நாளா இங்கேயும் இருப்பாங்க. ஏன்? உறவினர்கள் வருவதை இன்னைக்கு தலைமுறை விரும்ப மாட்டேங்குது. விரும்பல. ஏன் 2 நாள் இருக்காங்க, வந்தா போயிட வேண்டியதானே சாயந்தரமே அப்படின்னு. அதாவது ஒரு நேரத்தில் ஆப்பேலி லீவு பூரா மாமா வீட்டில் தான் இருந்தோம், குப்பிமா வீட்டில் இருந்தோம், அவங்க வீட்டில் இவங்க வீட்டில், அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நாம அங்கே போவோம், முழு பரிச்ச லீவு பூரா இருப்போம். இன்னைக்கு 2 நாள் கூட உறவினர்கள் நம் வீட்டுக்கு வர்றத, இது சோசியல் ஐசோலேஷன் சொல்றாங்க. அவர்களாக ஏற்படுத்தி கொள்ளுகிற பெரிய இடைவெளி. இதுக்கு தோதுவ கார்ட்டூனு, அனிமேஷனு, டிக்டாக்கு, இந்த ரீல்ஸு எல்லா பலாவும் டோட்டலா மனப்பாட சக்தியை ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டுருச்சு. அந்த மொபைல் உலகத்துக்குள்ளேயும் இந்த குதிரைக்கு லாடம் இது போட்ட மாதிரி இப்படி திரைய போட்டு குரானை மட்டுமே பார்க்க வச்சு போராடி அவர்களுக்கு குரானுடைய மனனத்தை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குரான் மட்டுமல்ல, குரானா இருந்தாலும் ஷரியத்தினுடைய ஞானங்கள் எல்லாமே அல்லாஹுவால் தரப்படுகிறது, நம்முடைய முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு.